ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த ஒரு நல்ல வடிவான குரோக்கெட் பேட்டர்ன் தான். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இப்படி நூலை எடுத்துக்கொள்ளுங்கோ. நூலை எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்கோ. ஸ்லிப் நோட் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அகலத்துக்கு செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் டுனீஷியன் குரோக்கெட் பின் நான் பாவிச்சு உங்களுக்கு செய்து காட்டுறபடியா. இப்போ நீங்கள் பிளாங்கெட் அப்படி அகலமான ப்ரொஜெக்ட் செய்கிறதா இருந்தாலும் இந்த பின்னுக்கு இடையில உங்களால் நூலை வச்சிருக்க இயலும். அதால தான் நான் உங்களுக்கு டுனீஷியன் குரோக்கெட் பின்னில் செய்து காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காண்டி 12 செயின் போட்டு எடுக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நான் 12 செயின் போட்டு எடுத்துட்டேன். 12 செயின் போட்டு எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பேட்டர்னுக்கு முன்னுக்கு இருக்கிற 2 செயினையும் பாவிக்கக்கூடாது. இதை நாங்கள் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 3வது செயின் இப்போ உங்களை திருப்பம் செய்து காட்டுறேன் பாருங்க. 1 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு ஒரு சிங்கிள் குரோஷே, பிறகு அதுக்கு மேலே ஒரு செயின். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 செயின் மாதிரி இப்படி இருக்கும். உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பின் அது செயினுக்குள்ள நாங்கள் பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வாரம் ஒரு சிங்கிள் குரோஷே இதை போட்டுட்டு மேலே ஒரு செயின். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் 2 செயின் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்கள் போட்டிருக்கிற எல்லா செயினுக்குள்ளையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு வச்சிருப்பீங்களா அகலத்துக்கு, அந்தளவு செயினுக்குள்ளையும் இதே மாதிரி பின்ன இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி யானை எடுத்துக்கொண்டு இப்படி சிங்கிள் குரோஷே, பிறகு மேலே ஒரு செயின். இப்படி உங்களுக்கு பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லா செயினுக்குள்ளையும் போட்டுக்கொண்டு வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சிருக்கிற எல்லா செயினுக்குள்ளேயும் போட்டுக்கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த செயினுக்குள்ள பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே, பிறகு ஒரு செயின். பார்த்தீங்களா? இப்போ நான் 12 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணினான். எங்களுக்கு இதில் ஒரு முன்னுக்கு இருக்கிற 2 செயினை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த 2 செயினும் எங்களுக்கு இப்படி ஒரு இப்படி நாங்கள் 2 செயின் மாதிரி இதில் செய்த மாதிரி இங்கே ஒன்று வரும். அப்போ எங்களுக்கு எல்லாமா சேர்த்து இதில் 11 இப்படி செயின் போட்டு இந்த பேட்டர்ன் எங்களுக்கு இருக்குது. உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இப்படி இருக்குது. இந்த இடத்த பாருங்க, இப்படி ஜான் ஓவர் செய்து இப்படி முன்னுக்கு இந்த 2 செயினையும் இப்படி எடுக்கிறோம். பிறகு அதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு இதுக்குள்ளையும் தனியாக இப்படி செப்பரேட் பண்ணி கொண்டு வர போகிறோம் கடைசி வரையும். இப்போ பாருங்க, இப்படி எடுத்துக்கொண்டு வரோம். இப்போ இது வரையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதுக்கு மேலே நிறம் மாற்ற போகிறேன். அப்போ இந்த 2 கடைசி இதை முன்னுக்கு வர இந்த யானையும் இப்படியே வச்சுக்கொண்டு இந்த சிவப்பு நிற நூல், அதாவது நான் ஒர்க் பண்ணின இந்த நூலை கீழே விட போகிறேன். விட்டுட்டு நான் இப்போ இந்த வெள்ளை நிற நூலை மேலே மாற்றுறதுக்காண்டி பாருங்க, இந்த கடைசி இடத்துல முடிக்காமல் இந்த வெள்ளை நிற நூலை இதுக்கு இடையால் இப்படி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்படி செய்யக்குள்ள எங்களுக்கு இதில் மிக்ஸ் ஆகாமல், இப்போ சிவப்பு நிறத்தோடு இந்த வெள்ளை நிறம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கு. இப்போ இப்படி நீங்கள் இந்த நிறத்தை மாற்றிட்டு இதில் ஒரு செயின் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இந்த நூல் கீழே வேலை செய்த இந்த நூலை கொஞ்சம் இப்படி இழுத்து விடுங்க. ஏன்னா இதுக்குள்ள கொஞ்சம் தளம்ப பார்க்கும், அதால் இப்படி இழுத்துட்டு இவரை கீழே விடுங்க.
கீழே விட்டுட்டு இப்போ நாங்கள் கீழே செய்த இதே பேட்டர்னை தான் மேலே மேலே வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்ன செய்ய போகிறோம், நிறங்களை மாற்றி மாற்றி ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ இப்படி இருக்குது. இப்போ நான் ஒரு செயின் தான் இதில் போட்டிருக்கிறேன். ஒரு செயின் போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்டா பாருங்க, இப்படி இருக்குது. பின்ன வந்து இப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்படி இருக்குது. இந்த ஒவ்வொரு இப்படி நாங்கள் செய்து வச்சிருக்கிற இந்த 2 செயினுக்கு இப்படி கொடுக்க போகிறோம். உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். பின்ன இப்படி கொடுத்து இந்த வெள்ளை நிற நூலை இப்படி எடுத்துக்கொண்டு வாரம். ஒரு இப்படி சிங்கிள் குரோஷே, பிறகு ஒரு செயின். இப்படி கீழே செய்த மாதிரி மேலே செய்கிறோம். இங்கே என்ன செய்ய போகிறோம், இப்படி கொடுக்க போகிறோம். பின்ன வந்து இப்படி கொடுத்து இந்த வெள்ளை நிற நூலை இப்படி எடுத்துக்கொண்டு வாரம். இப்படி கொண்டு வந்து இப்படி. இப்போ உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி கொடுக்கணும். பின்ன வந்து நீங்கள் இப்படி கீழால் கொடுக்கணும். கொடுத்து இப்படி எடுக்கிறீங்க. முதல் செய்த மாதிரியே இப்படி 2 இது வந்து எங்களுக்கு இடையில வர நாங்கள் கொடுக்குற விதம் தான் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இப்படி கொடுத்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வரோம். இதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சிருக்கிற எல்லா இதுக்குள்ளையும் இப்படி பின்ன கொடுத்து சிங்கிள் குரோஷே, ஒரு செயின், பிறகு வந்து இப்படி கொடுக்குறோம். இப்படி எடுத்துக்கொண்டு வரோம். சிங்கிள் குரோஷே, ஒரு செயின். பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இதுக்குள்ளேயும் வந்து இப்படி செய்து கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த இடத்துல பாருங்க, பின்ன வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்க இந்த 2 நூல் இப்படி வர மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கரைக்கு, இந்த கரை போர்டருக்கு திருப்பியும் செய்து காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்குது. இப்படி இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வாங்க. ஒரு சிங்கிள் குரோஷே, பிறகு ஒரு செயின். பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் வந்து எல்லா இதுக்குள்ளேயும் அப்படியே செய்து கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த கீழே செய்த மாதிரி, முன்னுக்கு செய்த மாதிரி இப்படி இப்படி எடுத்துக்கொண்டு வந்து இந்த 2 முன்னுக்கு இருக்கிற 2 பிறகு அதுக்கு பிறகு வர எல்லாத்தையும் இப்படியே எடுத்துக்கொண்டு வாங்கும். இப்போ இப்படி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நிறம் மாற்ற போகிறோம். இந்த வெள்ளை நிற நூலை இப்படியே விட்டுட்டு இப்படியே எடுங்கோ. இந்த நூலை பாருங்க, இப்படி இருக்குது. கீழே இப்படி மேலே அப்படியே எடுங்கோ. இப்படி எடுத்து இந்த 2 கடைசி 2 கிளாலையும் இப்படி எடுங்கோ. எடுத்துட்டு இந்த கீழே வேலை செய்த அந்த வெள்ளை நிற நூலை கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டீங்கன்னா இது சுருங்கி அந்த சேர்ந்து போய் இருக்கு. பார்த்தீங்களா? இதுக்குள்ள வந்து எங்களுக்கு நிறம் வந்து மிக்ஸ் ஆகல. ஒரே மாதிரியே எங்களுக்கு தெரியும். வெள்ளை நிறத்தோட வெள்ளை நிறம் இருக்குது, சிவப்பு நிறத்தோட சிவப்பு நிறம் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பேட்டர்னை தான் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ 2ஆவதாக செய்த அந்த ரோவை இப்போ இதில் ஒரு செயின் போட்டுட்டு பிறகு இந்த இதுக்குள்ள இப்படி கொடுக்க போகிறீங்க. இப்படி கொடுத்து இந்த சிவப்பு நிற நூல் எடுத்துக்கொண்டு வாரீங்கள். ஒரு சிங்கிள் குரோஷே, பிறகு ஒரு செயின். பிறகு அடுத்து இருக்கிற இந்த இடத்துல இப்படி கொடுக்குறோம். இப்படி எடுத்துக்கொண்டு வாரம். ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு செயின். பிறகு அதுக்கு பிறகு வர இது இப்படி கொடுத்து இப்படி எடுக்கிறோம். பிறகு இங்கே இப்படி கொடுத்து இப்படி எடுக்கிறோம். பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் செய்து கொண்டு வாங்கும். நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ நான் இந்த ரோ ஃபுல்லாக செய்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த கடைசி இடத்துல பாருங்க, ஞாபகம் வச்சிருங்க. இதில் இந்த 2 நூல் இப்படி எங்களுக்கு 2 நூல் வந்து இப்படி தெரியணும். 2 நூலுக்கும் இடையால் கொடுத்துடுங்க. அப்போ தான் இந்த போர்டர் வந்து எங்களுக்கு பார்க்க வடிவாக இருக்கும். பிறகு இந்த டிசைனும் எங்களுக்கு ஒரே மாதிரி வரும். இப்போ இப்படி இருக்குது. ஒரு இது, பிறகு ஒரு செயின். இப்போ இதை நீட்டு முதல் செய்த மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம், இப்படி யான் எடுத்து இப்படி எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கொண்டு வாரேன்.
இப்போ இந்த இடத்துல நாங்கள் நிறம் மாற்ற போகிறோம். இப்படியே கீழே இருக்கிற அந்த வெள்ளை நிற நூலை நான் இப்படி எடுத்துட்டு இந்த சிவப்பு நிற நூலை அப்படி டைட் பண்ணி வர்றேன். பார்த்தீங்களா, நல்ல வடிவான பேட்டர்ன் உண்டு பரவலிக்கிட்டது. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இந்த பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிசைனில் வந்து எங்களுக்கு இருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான நீள அகலத்துக்கு செய்து கொண்டு வாங்கோ. நானும் உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு இந்த டிசைன்னு சொல்லி பார்ப்போம். நான் இப்படியே நீளமாக உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் எங்களுக்கு கிடைச்சிட்டுது. நல்ல வடிவாக இருக்குது. இப்போ கடைசியாக இந்த இடத்துல முடிக்க நீங்கள் இப்போ கடைசியாக முடிக்க போகிறீங்களா, என்ன நிறத்தோடு நீங்கள் வேலை செய்தனீங்களோ அந்த நிறத்தோடு நீங்கள் இதை முடிச்சிட்டு இதில் ஒரு நொட்டொண்டு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறம் மாற்றின இந்த நூல் இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சிவப்பு நிறம் அந்த நிறத்துக்கு நேராக நீங்கள் யானை ஹைட் பண்ணி விடுங்க. உள்ளுக்குள்ளால் தச்சு விட்டீங்கன்னா அது மறைஞ்சிடும். நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் அண்டு குயிக்காக ஈஸியாக நாங்கள் செய்தெடுத்துட்டோம். பார்க்கவே நல்ல வடிவான ஒரு பேட்டர்னாக உங்களுக்கு இருக்குது. இந்த பேட்டர்ன் எல்லாம் நீங்கள் பேபி பிளாங்கெட் செய்கிறதுக்கு, ஸ்கார்ஃப் எல்லாம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு வடிவான தன்மை ஒன்றை கொடுக்கும். ஈஸியாக நீங்கள் குயிக்காக செய்து முடிச்சிடலாம் உங்களோட ப்ராஜெக்டை. நீங்கள் டுனீஷியன் கிரிக்கெட் பின் வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ப்ராஜெக்ட் குயிக்காக முடிஞ்சிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவை சிங்கிள் க்ரோஷே போட்டு டபுள் க்ரோஷே போட்டு காஃப் டபுள் க்ரோஷே போட்டு செய்கிறத விட இந்த பேட்டர்னுகள் குயிக்காக எங்களோட ப்ராஜெக்டுகளை முடிச்சு தரும். அதே நேரம் பார்க்கவும் நல்ல வடிவாக இருக்கும். நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் நீங்களும் செய்து பாருங்கோ. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருந்திருக்குமென்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.